Hi, hello everyone. This is TAF CA 360 from TAF IS Academy. நம்ம இன்னைக்கு February 26 ஓட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். ஈவினிங் நடக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து நோட்ஸ் டெய்லியுமே வந்துட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து டெலகிராம் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு வந்து ரெகுலர் கரண்ட் அஃபேர்ஸ் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த சேனல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நேஷ்னல் அஃபேர்ஸில் வேர் வாஸ் தி கலரி லீப் எக்ஸசைஸ் கண்டக்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, கலரி லீப் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம இண்டிஜினியஸாக நம்ம உள்நாட்டிலே நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இப்போ நெத்தி வந்து வாய் சக்தி பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ், கலரி லீப் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே வந்து இப்போ ரீசெண்டாக கண்டக்டட் அப்படிங்கிறத கொஸ்டின். ஸோ லக்ஷதீப்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, கலரி லீப் ரெஃபர்ஸ் டு எ ஹை டெம்போ ஜாயிண்ட் மேரிடைம் எக்ஸசைஸ். மேரிடைம்னா அப்போ வந்து இது கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் நேவிஸ்குள்ள வந்து நடக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். ஓகேவா, கண்டக்டட் பை தி இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இன் தி February 26. ஸோ ப்ரைமர்லி இன் தி லக்ஷதீப் அண்ட் மினிகாய் ஆர்ச்சிபெலாகோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து இந்த எக்ஸசைஸை வந்து February 26 வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ ஜாயிண்ட் மேரிடைம் எக்ஸசைஸ். ஸோ வந்துட்டு கடலில் வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் ட்ரைனிங் பைலாட்ரலாக பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட், இதை வந்து லெட் பை தி சதர்ன் ஏர் கமாண்ட்னாலையும் இட் இன்வால்வ்டு தி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் ஆப்ரேஷன் டிவிஷன் AFSOD அண்டு இந்தியன் கோஸ்ட் கார்டு, இவங்க எல்லாம் வந்து இதில் கண்டிப்பாக கலந்துருக்காங்க. ஓகேவா, ஸோ என்னது, இதை வந்து லெட் பை தி சதர்ன் ஏர் கமாண்ட் வந்து இதை நடத்திருக்காங்க இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸில். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் ஆப்ரேஷன் டிவிஷனும் இந்தியன் கோஸ்டல் கார்டு, இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த இதில் வந்து இந்த ப்ராக்டிஸ் செஷனில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா, சரி. ஸோ அதான் இந்த ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். செகண்ட் ஒன் வந்து நமஸ்தே ஸ்கீம் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஹூ. ஸோ நமஸ்தே ஸ்கீம்னாலே நேஷ்னல் ஆக்ஷன் ஃபார் மெக்கானைஸ்டு சானிடேஷன் எக்கோசிஸ்டம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இதை வந்து யாரை வந்து டெனோட் பண்ணுது அப்படின்னா 23-24 பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது வந்து இந்த செப்டி டேங்க் கிளீனர்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வேஸ்ட் பிக்கர்ஸு, இந்த மாதிரி வந்துட்டு மெயினாக அவங்க இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இப்போ செப்டி டேங்க் கிளீனிங்க்கு போயிட்டுலாம் சில பேர் வந்து பாதாள சாக்கடை இதிலெல்லாம் வந்து விஷவாயு தாக்கி இந்த மாதிரிலாம் இறந்துடுறாங்க. சரியா, ஸோ அது பாய்சன் அட்டாக்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எப்படி இப்போ வந்து PMJ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயுஷ்மான் பாரத் அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் அண்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க ஆனுவலி வந்துட்டு ஒரு 3 இல்லைனா 2.5 lakhs per annum வந்துட்டு இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ் அண்டர் வந்துட்டு இவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ஸ், ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஆஸ் அ வந்து இன்சூரன்ஸாக. ஓகேவா, ஸோ இந்த ஸ்கீம் வந்துட்டு இட்ஸ் டோட்டலி ஃபார் தி சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால இஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஹூம்னா அதுக்கான இது வந்து சானிடேஷன் ஒர்க்கர்ஸ். ஸோ வந்துட்டு நமஸ்தே ஸ்கீம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இஸ் டு பி ஹெல்ட் இன் பிலிபித் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பிலிபித் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா UPயில் இருக்குது, உத்தரப்பிரதேஷில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் அவேர்னஸ் அண்ட் ப்ரொமோஷன் ப்ரோக்ராம் நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடேஷன் எக்கோசிஸ்டம் இஸ் scheduled ஃபார் February 26, 2026 இன் பிலிபித் உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது ஒரு அவேர்னஸ் ஸ்கீம், இது ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவங்களுக்காக மெயினாக நடக்காங்க. இது எதை ப்ரொமோட் பண்ணுதுன்னா சேஃப்டி, டிக்னிட்டி. இப்போ சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க வந்து அது வழியாக வந்துட்டு ஒரு உயிர் போகிறதோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்களுக்கும் கரெக்டான ஒரு சேஃப்டி பர்பஸ், செக்யூரிட்டி வந்துட்டு இருக்கணும். அண்ட் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு சரிய க்ரைட்டீரியாஸ் இருக்கணும். அது எல்லாமே கரெக்டாக செட் பண்ணணும். அதுபடி அவங்க நல்லா வேலை பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு என்னென்ன வந்து வேறு விதமான உதவிகள் ஹெல்ப்ஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே கவர்மெண்ட் பண்ணி தரணும். அதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் நடத்துறாங்க. ஸோ டு ப்ரொமோட் தி சேஃப்டி, டிக்னிட்டி அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி ஆஃப் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் வைல் ஸ்ட்ரெங்தனிங் தெம் எக்கனாமிக்கலாகவும் அவங்கள வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றதா நம்ம பார்க்குறோம். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட்,
தேர்ட் கொஸ்டின் வந்து the rail parcel app has been launched by which railway zone. ஸோ ரயில் பார்சல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஃப்ரைட்ல இருந்து பார்சலை வந்து டோர் டு டோர் வந்துட்டு ஸ்டெப் டெலிவரி வந்துட்டு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரயில் பார்சல் ஆப் அப்படிங்கிறது ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் லான்ச் பண்ணா சதர்ன் ரயில்வே சென்ட்ரல் ரயில்வே இன்ட்ரடியூசிங் தி ரயில் பார்சல் ஆப். கீ ஃபீச்சர்ஸ் பார்சல் சர்வீசஸ் ரைட் அட் யுவர் டோர் ஸ்டெப், ஆன்லைன் புக்கிங் அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட் ஃபெசிலிட்டிஸ், track the live status of your shipment, regular notification and updates வந்துட்டு இது எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. எது இந்த ஃப்ரைட் சரக்கு ரயில் கார்கோ ரயில்ல இருந்து நம்மளுக்கு வந்து பார்சல்ஸ் எல்லாமே வந்து டோர் டு டோர் ஸ்டெப்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது என்னன்னா இதை யார் எந்த ரயில்வேஸ்ல இப்போ ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சவுத் சென்ட்ரல் ரயில்வேல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் சவுத் சென்ட்ரல் ரயில்வே SCR has just launched the Rail Parcel app, a first kind digital platform in Indian Railways designed to provide a seamless door-to-door parcel experience. ஸோ அந்த பார்சல்ஸை வந்துட்டு நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம், எல்லாம் இது பண்ணிக்கலாம், நம்மளுக்கே நேராக வந்துட்டு அதை வந்து டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் ஒரு சிஸ்டம் தான் இது. இந்த ஆப் மூலிமா இது செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஆஸ் அ பைலட் ப்ராஜெக்ட் இன் 7 மேஜர் லொகேஷன் கரண்ட்லி இன் ஹைதராபாத், விஜயவாடா, குண்டூர். ஃபர்ஸ்ட் 7 ஸ்பாட்ஸ்ல வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எங்கன்னா ஹைதராபாத், விஜயவாடா, குண்டூர், ராஜ்முந்திரி, அப்புறம் விசாகப்பட்டினம், பெங்களூர் அண்ட் சென்னை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 7 மேஜர் லொகேஷன்ல ஃபர்ஸ்ட் இந்த ரயில் பார்சல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு சவுத் சென்ட்ரல் ரயில்வே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் வந்து when will be the E20 பெட்ரோல் சேல் ஸ்டார்ட்? ஓகேவா? ஸோ எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு April 1லேருந்து இந்த எத்தனால் பிளெண்டிங் பெட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு E20 பெட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடியது. E20 பெட்ரோல் எத்தனால் பிளெண்டிங் பெட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து முன்னாடியே 2 years பிஃபோரே வந்துட்டு இதில் நியூஸ்லாம் நம்ம வந்து அப்பயே பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த சேல் வந்து அங்கங்கே இருந்தாலும் இப்போ வந்து இந்த சேல்ஸ் ஆர் கோயிங் டு பி ஸ்டார்ட் ஃப்ரம் April 1st அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் April 1st E20 பெட்ரோல் 20% ethanol blended petrol will be sold across the country அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த எத்தனால் பிளெண்டிங் பெட்ரோல் அப்படிங்கிறது என்ன எப்படி இருக்கணும்னா அந்த பெட்ரோல் வித் மினிமம் 95 ஆக்டைன் ரேட்டிங் மஸ்ட் பி சோல்டு, அனௌன்ஸ்மெண்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஆக்டைன் ரேட்டிங்னா ஒன்றும் கிடையாது, ஹை ப்ரெஷராக இருக்கும் போது அந்த பெட்ரோல் வந்து செயல்படுறது வந்து 95 ஆக்டைன் அந்த ஒரு மினிமம் சப்போர்ட்ல தான் அது செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட்டிங் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த டைப் ஆஃப் பெட்ரோல் தான் ஒரு 20% பெட்ரோல் வந்து பெட்ரோலில் வந்து எத்தனால பிளெண்ட் பண்ணும் போது மினிமமாக வந்துட்டு 95 ஆக்டைன் ரேட்டிங்கில் தான் வந்துட்டு அது வந்து மஸ்ட் பி வந்து அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். ஏன்னா ஹை ப்ரெஷர் வரப்போ ஃபயர் ஆகாமல் இதாகிறப்ப இருக்கிறதுக்கு இந்த டைப் ஆஃப் இதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ரேட்டிங் தான் இதை அனௌன்ஸ்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். என்ஷூர்ஸ் இன்ஜின் ப்ரொடெக்ஷன், இம்ப்ரூவ்ட் எஃபிஷியன்சி அண்ட் லாங்கர் இன்ஜின் லைஃப். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த 95 ஆக்டைன் ரேட்டிங்கோட கரெக்டாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு 20% ஆஃப் பெட்ரோலில் வந்துட்டு இந்த எத்தனால் கலக்கிறப்ப இது எல்லாமே இம்ப்ரூவ்ட் எஃபிஷியன்சியாக இருக்கும், லாங்கர் இன்ஜின் லைஃபாக இருக்கும், இன்ஜின் ப்ரொடெக்ஷனும் இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சேவிங்ஸ் வந்துட்டு இது மூலயமா 1.40 lakh crore இருக்கும். ஆக்டைன் நம்பர் இண்டிகேட்ஸ் தி ஃபியூவல் எபிலிட்டி டு ரெசிஸ்ட் நாக்கிங் டியூரிங் கம்பஷன். ஓகேவா? அதுதான் இப்போ நாக்கிங் டியூரிங் கம்பஷன்னா எப்படி ஒரு ப்ரெஷரில் வந்து இதாகும் போது பூஸ்ட் ஆகும் போது ஃபயர் ஆகாமல் கரெக்டாக அந்த வந்துட்டு ஃபியூயலோட எபிலிட்டி ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஆக்டைன் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் இண்டிகேட்ஸ் தி ஃபியூயல்ஸ் எபிலிட்டி டு ரெசிஸ்ட் நாக்கிங் டியூரிங் கம்பஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் அதனால வந்துட்டு இந்த E20 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 20% ஆஃப் எத்தனால் பிளெண்டட் இன் தி பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் வந்து இன்ஜினோட ப்ரொடக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்ட் எஃபிஷியன்சி அண்ட் லாங்கர் இன்ஜின் லைஃப்ல 95 ஆக்டன் ரேட்டிங்ல வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதும். அண்ட் ஆல்சோ இது எப்பயிலேருந்து வருதுன்னா ஃப்ரம் April 1லேருந்து ஆல் ஓவர் தி இந்தியா இஸ் கோயிங் டு பி டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்
Sixth question வந்து the Grand Collar of the State of Palestine award received by our Modi in which year? ஸோ மோடி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இஸ்ரேல் போனார். இஸ்ரேலில் அவருக்கு வந்துட்டு இந்த நெசட் பெல்லுனம்ல வந்துட்டு அவர் வந்து கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெசட் பெல்லுனம் அவங்களுடைய அசம்பிளி 120 மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அசம்பிளியில் அவரோட ஸ்பீச் கொடுத்துருக்காரு, ஸ்பீக்கர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஸ்பீக்கர் ஆஃப் தி நெசட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டு தான் இப்போ மெடல், நெசட் மெடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டு வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி பாலஸ்தீனில் வந்துட்டு இவர் ஒரு அவார்டு வாங்கியிருந்தாரு, அந்த கிராண்ட் காலர் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தைன் சொல்லிட்டு. அது எப்போ வாங்கியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் த அவார்டட் the speaker of the Knesset medal the highest honor of the Israel president அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நெசட் மெடல் அப்படிங்கிற அவார்டு வந்துட்டு அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் became the first world leader to receive this award. ஸோ இஸ்ரேலில் முதல் ஒரு இந்தியர் வந்துட்டு இந்த ஒரு அவார்டு வாங்குறது, ஃபர்ஸ்ட் ஒரு வெளியில் இருக்க அரசியல் தலைவர் வாங்குறது இவர் தான் சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் டு அட்ரஸ் தி இஸ்ரேல் பார்லிமெண்ட்டும் இவர் தான் முதல் தடவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 2018 received the Grand Collar of the State of Palestine award வந்துட்டு இவர் வாங்கியிருக்காரு, the highest honor award of Palestine. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ வந்து awarded the speaker of the Knesset medal the highest honor of the Israel parliament அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். became the first world leader to receive this award அப்படிங்கிறது இதுதான். இப்போ என்னது நெசட் பெலுனம்ல வந்துட்டு ஸ்பீக்கர் ஆஃப் தி நெசட் மெடல் அப்படிங்கிறது வந்துட்டு மோடி வந்துட்டு இப்போ வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ இஸ்ரேல் இப்போ வந்து போன அந்த விசிட் டைம்ல இப்போ வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது ஒரு அவார்டு 2018 வந்துட்டு கிராண்ட் காலர் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வந்து 2018 வாங்கியிருக்காரு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். 4th question, when was the late Mr. ஆர் நல்லக்கண்ணு became a member of the கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆபிச்சரி நியூஸாக நான் வந்துட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இந்த நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே February 25 வந்துட்டு இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஒரு மெம்பர் ஆனார் அப்படிங்கிற கொஸ்டின் தான் இது. ஸோ வந்துட்டு 1944. ஸோ அவரோட ஆபிச்சரி நியூஸ் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர் நல்லக்கண்ணு ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் சீனியர் லீடர் ஆஃப் தி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, சிபிஐன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ டொனேட்டட் ஹிஸ் பாடி டு எ மெடிக்கல் காலேஜ் இன் சென்னை, அக்கார்டட் ஃபுல் ஸ்டேட் ஹானர்ஸ். ஸோ அவருக்கு எல்லா விதமான அரசு மரியாதைகளுடன் வந்துட்டு அவருடைய உடல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் விருப்பப்பட்ட மாதிரியே வந்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி வந்து அவங்க வந்து மெடிக்கல் படிக்கிறதுக்கு வந்து உதவுற மாதிரி அவருடைய உடலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய விருப்பம். அதுபடியே பார்த்தீங்கன்னா அவருக்கான அந்த எல்லா ஹானர்ஸையும் வந்துட்டு செஞ்சுட்டு அவருடைய உடல் வந்துட்டு அங்கே கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு born on 26th December 1925 வந்துட்டு திருவைகுண்டம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். அப்போ வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு, அப்புறம் பிரிஞ்சு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ திருவைகுண்டம் 26 December 1925 இவரை பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். born. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்ட்டிசிபேட்டட் இன் தி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் டியூரிங் ஹிஸ் ஸ்கூல் டேஸ்ல ஃப்ரீடம் ஃபைட்டராகவும் இருந்திருக்காரு. பிகேம் ஏ மெம்பர் ஆஃப் தி கம்யூனிஸ்ட் பார்ட்டியா 1944 வந்துட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட மெம்பராக ஆகியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்புறம் வந்துட்டு பார்ட்டிஸ் பப்ளிகேஷன் டிவிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியே 1948 வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ஹி வெண்ட் அண்டர் கிரவுண்ட் அப்படின்னா வந்துட்டு கொஞ்ச நாள் தலைமறைவாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அரஸ்டட் இன் தி December 1949 அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவருக்கு 29 வயசாகும் போது அவருக்குன்னா ஆயுள் தண்டனை அப்படின்னு விதிச்சுட்டு he was sentenced to 6 years in the prisons. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆயிருக்காரு 1956 வந்து ரிலீஸ் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து served for 25 years as president of the தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் அசோசியேஷனுக்கு தமிழ்நாடுடைய ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் அதுக்கு 25 வருஷம் பிரசிடென்ட்டாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் தி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அது 13 வருஷம் இருந்திருக்காரு. தமிழ்நாடுடைய ஸ்டேட் செக்ரட்டரி கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட செக்ரட்டரி ஃபார் தி தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு 13 வருஷம் இருந்திருக்காரு. ரிசீவ்டு அம்பேத்கர் அவார்டு இன் 2007. ஓகேவா? அம்பேத்கர் அவார்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2007 வந்துட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்போ வந்துட்டு அவருக்கு வந்து இந்த சிட்டேஷன் ப்ரைஸ் வந்துட்டு
1 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து 50 lakh வந்து கட்சிக்கும் ஒரு 50 lakh வந்துட்டு ஃபார்மர்ஸ்க்கும் வந்துட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து தகைசல் தமிழர் அவார்டு 2022 வந்துட்டு அவருக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் கொடுத்த அவார்டு வந்துட்டு 10 lakh rupees சிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவர் அந்த 10 lakhையும் ஸ்டேஜ்லேயே அப்படியே வாங்கிட்டு அதோட ப்ளஸ் 5,000 அப்படியே வந்துட்டு சிஎம் கையில் வந்து 10 lakh + 5,000 சேர்த்து கொடுத்து பொது நிவாரண நிதி அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டோட நிவாரண நிதிக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்பயே வந்துட்டு கொடுத்துட்டாரு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு அவருடைய எப்படி சொல்றது கரெக்டாக கம்யூனிஸ்ட் பார்ட்டி தொடங்கின நேரத்திலேயே அவரும் பிறந்திருக்கிறாரு. ஸோ அப்பையிலேருந்தே அவர் பிறந்ததுலேருந்தே இப்போ 101வது வயசு அவருடைய 101வது வயசுல வந்து இப்போ இறந்திருக்காரு. எஸ்டர்டே வந்துட்டு February 25. ஸோ அப்பையிலேருந்தே முழுசா வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து சமூக ஒரு சோஷியல் ஒர்க்கராக ஒரு சமூக பணிக்குனே வந்துட்டு அவரை ஃபுல்லாகவே வந்து அர்ப்பணிச்சிருக்காரு. ஒரு எலகெண்ட்டாக அவரோட ஒர்க் எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணியிருக்காரு. அவருக்குன்னு வந்துட்டு பெரிய அளவில் சொத்துக்கள் எதுவும் சேர்க்கலை. கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்திருக்காரு. வந்துட்டு மக்களுக்காகன்னு ஃபுல்லாகவே அவர் வந்துட்டு அவருடைய பணியை செஞ்சுருக்காரு. நம்ம எல்லாருமே வந்துட்டு இருக்கிறப்ப விட அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய இது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்கள பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து வர ஜென்ரேஷன்ஸ்க்கும் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னு வந்து கற்பிக்கணும். ஸோ அதனால இவங்க எல்லாரையுமே வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறத இங்கே முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் வந்துட்டு இருந்த வரைக்கும் அவர் ஃபுல்லாக உழைச்சிட்டு இறந்துருக்காரு. அதனால அவருக்கு ஒரு அஞ்சலியை செலுத்திடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து in which district கூரைக்குண்டு village is located? ஸோ கூரைக்குண்டு வில்லேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துலாம். என்னன்னா வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லைடு ஃபார் நியூ இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் வர்த் ₹117.65 crore. So under the Department of the Industries, Investment, Promotion and Commerce. ஸோ வந்து இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு நியோ டைடல் பார்க்ஸ் வந்துட்டு தொடங்கியிருக்காங்க இங்கே எல்லாமே. ஸோ அதை ரிலேட்டடாக தான் பார்க்குறோம். இந்த நியோ டைடல் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நியோ டைடல் பார்க்ஸ் வந்து தொடங்கியிருக்காங்க. 117.65 crores வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த டைடல் பார்க்ஸ் வந்துட்டு ரெட்டியார்பட்டியில திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல, கூரைக்குண்டுல விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல, அப்புறம் வந்து கங்காபுரம் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ இங்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் பார்த்துலாம். ஸோ 8th கொஸ்டின் பார்க்கலாம். என்னன்னா ஹவு மெனி ஜேர்னலிஸ்ட் வேர் கில்டு வேர்ல்டு வைட் லாஸ்ட் இயர் வைல் ஆன் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 129 மெம்பர்ஸ் வேர் கில்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் 129 ஜேர்னலிஸ்ட் வேர் கில்டு வேர்ல்டு வைட் லாஸ்ட் இயர் வைல் ஆன் டியூட்டி அக்கார்டிங் டு தி கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இஸ்ரேல் அட்டாக்ல மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 86 டெத் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன் இந்தியா ஓவர் தி பாஸ்ட் 10 yearsல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஜேர்னலிஸ்ட்னாச்சும் ஒரு இயருக்கு வந்துட்டு இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஜேர்னலிஸ்ட் வந்து பத்திரிகைக்காரங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி அவங்களோட டியூட்டி டைம்ல இறந்துடுறாங்க அப்படிங்கிறதா இந்த நியூஸு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவில் படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜேர்னலிஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணோம், அதுக்கு என்ன அவேர்னஸ், இந்த மாதிரி வந்து இறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இஸ்ரேல் அட்டாக்ல மட்டும் 86 டெத் ஆயிருக்கு வந்து ஜேர்னலிஸ்ட்டு. இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10 வருஷத்துல ஒரு வருஷத்துக்கும் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஜேர்னலிஸ்டாச்சும் இறந்திருக்காங்க அப்படின்னு டேட்டா சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து 129 ஜேர்னலிஸ்ட் வேர் கில்டு வேர்ல்டு வைடு லாஸ்ட் இயர் வைல் ஆன் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். சரியா? ஸோ அதுதான் வந்துட்டு as a current affairs நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் கேரளா ஸ்டேட் இஸ் பிளான்ட் டு சேஞ்ச் இட்ஸ் நேம் அஸ். ஸோ அந்த கேரளா ஸ்டேட் அவங்களோட நேம் வந்து அக்கார்டிங் டு தி ஆர்டிகல் 3 படி வந்துட்டு ஆல்டர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாற்றலான்னு இருக்காங்க. ஸோ மலையாளம்ல வந்துட்டு அவங்களுடைய நேம் இருக்கிற மாதிரி கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. கேரளா கவர்மெண்ட் பாஸ்ட் எ பில் டு இஷ்யூ ஐடென்டி கார்ட்ஸ். ஸோ இது வந்து எஸ்டர்டே பார்த்தோம். ஸோ அதில் வந்து என்ன இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐடென்டி கார்ட்ஸ் வந்துட்டு எப்படின்னா
இப்போ அவங்க வந்து ஒரு ஃபாரின் சிட்டிசனா இல்லாத பட்சத்துல வந்துட்டு அவங்களுக்கான கேரளால கண்டிப்பா அவங்களோட ஆன்செஸ்டர்ஸ் இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஐடி கார்டு இஷ்யூ பண்ணணும், அவங்க வந்து ஒரு கேரளைட்ஸுங்கிற ஐடி கார்டை இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு ஒரு பில் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. Even if a person is not born in Kerala, if anyone of their ancestors belong to Kerala state, they are eligible for the Kerala identity card citizenship அப்படின்னு சொல்லியிருக்காங்க. applicable to those who have not obtained foreign citizenship. ஃபாரின் சிட்டிசன்ஷிப் இல்லாத பட்சத்தில் கேரளாவில் நம்ம பிறந்திருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளுடைய ஆன்செஸ்டர் யாராச்சும் பிறந்திருந்தாலே கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஐடென்டி கார்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு வாங்கியிருக்கணும் ஆஸ் அ கேரளைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்துட்டு ஒரு ப்ரொபோசலை முன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, so next Rajmarg Pravesh 2.0 portal is for what அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃபார் ரோட்வேஸ் ரோட் சேஃப்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ராஜ்மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராஜ்மார்க் பிரவேஷ் 2.0 அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ரோட் சேஃப்டியா. என்னன்னா ஒரு ஹைவேஸில் ரெண்டு சைடும் ஒரு பெட்ரோல் பங்கா வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் வைக்கிறதுனா இருந்தாலும் சரி, வேற எந்த விதமான வந்து செட்டப்ஸ் வச்சாலும் ஸோ அது வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் தி ரோட்வேஸ் ரோட் சேஃப்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த போர்ட்டல் மூலியமா அவங்க பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்மார்க் பிரவேஷ் 2.0 போர்ட்டல் வந்துட்டு இருக்கு. சரியா, அது மூலியமா வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃபார் தி ரோட்வேஸ் அந்த எது செட்டப் பண்றதுனாலும் அதுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்துட்டு இது மூலியமா பெறலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் இந்த போர்ட்டல் வந்து இட்ஸ் மெயின்லி ஃபார் தி ஹைவேஸ் ரோட்வேஸ் அதுக்கான போர்ட்டல். அதில் என்னன்னாலும் ஹெல்ப் அதில் இது பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ் ஆர் கிவன் ஹெல்ப் வித்தின் தி இது வந்து அது வந்து ராஜ்மார்க் போர்ட்டல் தனியா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க டெல்லி கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்னன்னா if accident victims are given help within the first 1 hour a reward of rupees வந்து 25,000 will be given அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனியன் கவர்மெண்ட்டே இதுக்குன்னு ஒரு ஸ்கீம் வந்துட்டு 2026ல கொண்டு வந்தாங்க, பிஎம் ரகத் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரகத் ஸ்கீம்னா ரோடு ஆக்சிடென்ட் விக்டிம் ஹாஸ்பிட்டலைஸ்ட் அண்ட் அஷ்யூர்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து இந்த ரகத் ஸ்கீம். என்னது, ரோடு ஆக்சிடென்ட் விக்டிம் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் அஷ்யூர்டு ட்ரீட்மெண்ட் ரகத் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ரகத் ஸ்கீம் மூலியமா வந்துட்டு ஃபர்ஸ்ட் 7 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 7 டேஸ்க்கு இந்த மாதிரி வந்து ஃப்ரீயா வந்து அவங்களுக்கு வந்து மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து 1.5 lakhs வரைக்கும் வந்துட்டு கொடுக்குறாங்க. அதுல வந்துட்டு ஏன்னா காசு இல்லை, இவங்களை யார் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறது, இந்த மாதிரிலாம் இருந்து ஒரு ஃபேட்டாலிட்டிஸ் தேவையில்லாமல் ரோடு ஆக்சிடென்ட் டெத் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துருக்காங்க யூனியன் கவர்மெண்ட்ல. இந்த ரகத் ஸ்கீம் மூலியமா 1.5 lakh rupees வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஃப்ரீயா. ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து 24 hours 48 hours சொல்லிட்டு பிரிச்சுவாங்க. ஃபர்ஸ்ட் 1 hour வந்து இட்ஸ் அ கோல்டன் ஹவர். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் எந்த விதமான ஹாஸ்பிட்டலுக்கானாலும் அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த கோல்டன் ஹவர்ல கொண்டு போயிட்டாலே அவங்கள காப்பாத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த 24 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நான் லைஃப் த்ரெட்டனிங் அப்படின்னு சொல்லிட்டும் அந்த 48 லைஃப் த்ரெட்டனிங் டைமிங் அப்படின்னு சொல்லிட்டும் ரெண்டா வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த படி வந்து 48 hours வரைக்கும் அவங்கள வச்சு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு கொடுக்கறது. முக்கியமாக இப்போ 24னா அவங்களுக்கு பெரிய அளவில் லைஃப் த்ரெட்டனிங் அளவுக்கு இல்லாத நான் லைஃப் த்ரெட்டனிங் அளவில் ஒரு அடிபட்டிருக்கு. ஸோ அதுக்கான இது கொடுக்குறதும் 48னா லைஃப் த்ரெட்டனிங்காக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறத வந்துட்டு 48 ஹவர்ஸ்க்கு மேலே வச்சு அவங்கள வந்துட்டு பார்க்குறதும் அண்ட் 7 days வரைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வச்சு அதுக்கு வந்து பார்க்குறதுக்கு 1.5 lakh rupees வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரகத் ஸ்கீம் மூலயமா நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க டெல்லி கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது அதெல்லாம் ஓகே. இப்போ டெல்லி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 1 hourல இந்த மாதிரி ஒரு விக்டிம் ஆக்சிடென்ட் ஆகி இருக்கவங்களை வந்து காப்பாத்துற ஃபர்ஸ்ட் 1 hourல காப்பாத்துறவங்களுக்கு 25,000 வந்து டெல்லி கவர்மெண்ட் கொடுக்கறதா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே பாக்குறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த டெசிஷன் டு இம்ப்ளிமெண்ட் தி சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் ரோட் சேஃப்டி ஸ்கீம் இன் தி கேபிட்டல். ஸோ கேபிட்டல்லையே மெயினா இதை பண்ணணும், நல்லா பண்ணணும் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறதுக்கு தான் இதை முதல்ல கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். நெக்ஸ்ட் எவ்ரி இயர் ஒரு 10 பெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் வில் பி செலக்டட் அண்ட் அவார்டட் எ நேஷனல் அவார்ட் வித் 1 lakh பிரைஸ் மணி. ஸோ இது மாதிரி வந்து 1 hourக்குள்ள ஒருத்தவங்களை காப்பாற்றி இது பண்றவங்க டெல்லி கவர்மெண்ட் வந்து 25,000 வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. எவ்ரி இயர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஒரு 10
10 பெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த மாதிரி வந்து நேஷனலா இப்போ வந்துட்டு ஒரு எவரி இயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெல்லி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 கான்ட்ரிபியூட்டர்ஸ் மெயினாக வந்துட்டு யார் இதில் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி 1 ஹவருக்குள்ளே இது பண்ணி அவங்களை ஹெல்ப் பண்ணி உண்மையிலே நல்லா காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நேஷனல் அவார்டு வித் 1 lakh ப்ரைஸ் மணி கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இது பிஎம் ரகத் ஸ்கீம். அது இல்லாமல் வந்துட்டு வந்து டெல்லி கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா வந்து 10 பெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நேஷனல் அவார்டு ப்ளஸ் 1 lakh rupees வந்து ப்ரைஸ் மணி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ், இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.